வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 3 ஆண்டுகால ஆட்சியில் கொலை, கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. திமுகவின் அமைச்சர்களை விரட்டியடித்த கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் 40 தொகுதிகளை வென்று 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக திமுகவின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் 3 பேர் உயிரிழப்பிற்கு கள்ளச்சாராயம் காரணமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் முதலாவதாக இதற்கு அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர்கள் இதற்கான காரணத்தை கூறினார்கள். இது கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட மரணம் இல்லை என்றும் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு வரிசையாக கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 39 நபர்கள் கருணாபுரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் குடித்துதான் இந்த உயிரிழப்பு என்றும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அமைச்சர்கள் 3 நபர்களை அப்பகுதி மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிக அளவில் தான் இருக்கிறது. விஷச்சாராயமாக இதை பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா, பதவி மட்டும்தான் முக்கியமா என்ற செய்திகளும் இதன் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது. சம்பவத்தின் பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாகவும் மலிவான விலையில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடிக்க 10ற்கும் மேற்பட்டவர்கள் முதலில் வந்ததாகவும் அவர்கள் வாந்தி, தலைவலி, மயக்கம் போன்றவை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அவர்களை தொடர்ந்து பல்வேறு நபர்கள் கள்ளச்சாராயத்தை அருந்தியதாகவும் தற்பொழுது உயிருக்கு போராடிய நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் கடும் கோபமடைந்த அதிமுக, பாஜக மற்றும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசே காரணம். உடனடியாக கள்ளச்சாராயத்திற்கு எதிரான தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இவர்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். திமுகவின் நிர்வாகிகள்தான் கள்ளச்சாராயம் விற்பதாக அப்பகுதி மக்களும் கூறி வருகிறார்கள். இவர்களை கள்ளச்சாராயத்தை விற்கிறார்கள். அதற்கு உயிரிழந்தால் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழக்கவில்லை என்று திமுகவின் அமைச்சர்கள் பரப்பியதன் காரணமாகத்தான் திமுகவின் அமைச்சர்களை விரட்டியடித்திருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இப்பேற்பட்ட திமுகவை எதற்காக 40 தொகுதிகளில் வெற்றியடை வைக்க வேண்டும் என்ற கேள்வியும் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார்.